இந்த குரு பயிற்சி எந்தெந்த கட்சிக்காரர்களுக்கு சாதகமாக அமையும், எந்தெந்த கட்சிக்காரர்களுக்கு பாதகமாக அமையும்? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி, அது இப்போ ஏப்ரலில் நடந்துட்டு இருக்க குரு பயிற்சி வந்து நல்லா இருக்கு. குரு வந்து ரிஷபத்தில் இருக்க வரைக்கும் அவருக்கு வந்து டைம் நல்லா இருக்கு. குரு வந்து மிதுனத்துக்கு போனதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு மிக்ஸ்டாக இருக்கும். இதில் வந்து பேடுன்னு சொல்ல முடியாது, குட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான குரு பயிற்சியாக இருக்கும். குரு வக்கரமடையக்கூடிய காலம் வந்து அக்டோபர் 19, 2025 மார்ச் 19, 2025 வரைக்கும். இந்த சமயத்தில் தான் கூட்டணி கட்சிகள்லாம் பயங்கரமாக வேலை செய்யும். ஏன்னா இப்போ அந்த சமயத்தில் வந்து இவருக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்குது, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு டைம் நல்லா இருக்குது. ஸோ வேற ஒரு கட்சியோட கூட்டு சேர்வதற்கான வாய்ப்பு வந்து ஒரு கிட்டத்தட்ட 99% இருக்குன்னு சொல்லலாம். தனியாக போட்டியிடாமல் வேற ஒரு கட்சியோட சேர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அது வந்து அதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ அது முடிவாகிறது வந்து நவம்பர் டிசம்பர்லேயே முடிவு பண்ணிவிடுவாங்க, இல்லை ஜனவரி மேக்ஸிமம் அதுக்குள்ளே வந்து அவங்க வந்து முடிவு பண்ணிவிடுவாங்க. மார்ச் 19, 2025 அப்புறம் அரசியல் கட்சியில் பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் இருக்காது. அது யாரோட அலையன்ஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அப்போ வந்து குரு யாருக்கு சப்போர்ட் இருக்கோ அது வந்து கரெக்டாக கொடுத்துரும். ஸோ இந்த கால்குலேஷன் படி பார்க்கும்போது முதல்ல டாப்பில் இருக்கிறது வந்து டிஎம்கே நல்லா இருக்காங்க. அடுத்து ஏடிஎம்கே வந்து இந்த ஒரு குரு வந்து மிக்ஸ்டு ரிசல்ட்ஸில் இருக்குது. ஸோ அவருக்கு வந்து சனி வந்து அதுவுமே வந்து மிக்ஸ்டு ரிசல்ட்ஸ், கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் கொடுக்கும். ஆனால் அவருக்கு வர வேண்டிய அதிர்ஷ்டத்தை வந்து தடுத்து நிறுத்தாது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. ஸோ அவரோட பொசிஷன் வந்து அடுத்தது இருக்குது. அடுத்து திரு தமிழக வெற்றிக் கழகம் விஜய் அவர்களோட ஜாதகப்படி பார்க்கும்போது குரு வந்து விரயஸ்தானத்துக்கு போயிடுது. ஸோ 12க்கு போயிடுது மார்ச் 19, 2026. ஸோ அந்த விரயத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து டைம் சரியில்லை. அவருக்கு வந்து இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி கூட கொஞ்சம் ப்ராக்ரஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். அந்த எலெக்ஷன் நடக்கிற அந்த லாஸ்ட் ஒரு 5 வாரம் இல்லை ஒரு 2 மாதம் இருக்கு இல்லையா, அந்த டைம் வந்து அவருக்கு வந்து ஒரு டெஸ்டிங் பேஸாகவே வந்துடுது வந்து. ஸோ அதனால அவருக்கு வந்து டிஎம்கே வின் பண்ணிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு. இந்த டேர்மில் ரொம்ப குறைவு தான். பட் அடுத்த டேர்ம் இருக்கு இல்லையா 2031, அதில் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குன்னு சொல்லலாம்.